ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்க்குறீங்க? அவன் தலைமுடியெல்லாம் அப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, திருவான்மியூரில் ஒரு பெரிய சலூன் இருக்குது, நல்லா கட் பண்ணுறாங்க அப்படின்னானுங்க என் ஃப்ரெண்ட்ஸு செடிஃபும் அமுதனும். சரிட்டு போய் உட்காந்துட்டேன். போனோன்னா அந்த பையன் கண்ணை மூடுங்க சார், கண்ணில் முடி விழுந்துட போகுது அப்படின்னா. ரொம்ப நம்ம மேலே கேராக இருக்காங்க அப்படின்ட்டு சந்தோஷத்தை நானும் கண்ணை மூடினேன். கண்ணை மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு திறந்து பார்த்தா அந்த பையன் நம்ம தலைக்கு மேலே உட்காந்து கொத்து பரோட்டா போட்டிருக்கான். சரி விடுங்க, முடி டக்குன்னு வளர்ந்துடும். ஓகே, நாங்கள் லாஸ்ட்டு 28th February 1st March 2nd March பந்திப்பூர் போயிருந்தோம். ரைடு மொத்தம் 14 பேர். ஸோ அதில் ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். மிச்சேல், ஸ்டான்லி, ரேண்டால்ஃப், தீபக், நான், அப்புறம் பவி வந்திருந்தோம். எல்லாருமே மற்ற ரைடர்ஸ்லாம் வந்து அவங்க எல்லாம் 35 to 38, 39 அந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தம் 14 பேர். அருமையான ரைடு, நல்ல டிசிப்ளினான ஒரு டீம். நம்ம இதில் மெட்ராஸ் மோட்டார் கிளப்பில் ஃபேன்சி டீமில் வந்து போயிருந்தோம். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, எந்த ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கு எந்த விதமான ஒரு வருடலும் இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா அருமையான ஒரு கான்வாய் மோட். எல்லாமே சூப்பர் பைக்ஸ். சாதாரணமாக இந்த 650, 500cc வண்டிலாம் கிடையாது. எல்லாம் சூப்பர் பைக்ஸு. எல்லாமே ஆல்மோஸ்ட் 900க்கு மேலே உள்ள சிசி வண்டி தான். 1800 வரைக்கும் இருந்துச்சு டீட்டெயில்ஸ். ஸோ ஹையஸ்ட் சிசி யூஸ் பண்ணுற பைக்கர்ஸு 80-90 தான் அழகாக இந்த கான்வாய் மூட்டில் போகணும். ஸோ ரொம்ப ஒரு ப்ளசண்ட் ரைடு. ரொம்ப நாள் கழிச்சு நானும் எத்தனையோ வருஷமாக நானும் ரைடு போகிறேன் வரேன். மோர் தென் 30 years. ஆனால் அந்த ஒரு அருமையான ரைடில் இதுவும் ஒரு லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு ரைடுன்னு சொல்லலாம். சூப்பர் ரைடு. எல்லாருமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, டிசிப்ளினாக இருந்தாங்க. அதுதான் மெயின், டிசிப்ளின். அந்த 80-90 அதுக்கு மேலே போகலை. மற்றது கிளப்பில் என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே பக்காவாக ஃபாலோ பண்ணுற ரைடர்ஸ் தான் இருந்தாங்க நம்ம கூட. அப்போ நான் பேசி எங்கே வந்து நிற்கிறேன் பாருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நான் எங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருங்க. அப்போது எங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பெங்களூர் அப்படி போகும்போது அங்கேருந்து பந்திப்பூர் போகிற வழியில் சரி நிறையா டீ ஸ்டால்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். போகும்போது எல்லாருமே வந்து எங்கள் கூட ரொம்ப அன்பாக பேசுனாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு டிசிப்ளினாக நீங்கள் இது பண்ணீங்க, ஒரு டிசிப்ளினாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு. ஸோ கிளப்பில் என்ன ரூல்ஸ் இருக்கோ, இப்போ கிளப்பு வந்து நம்ம கிளப்பாக இருந்தாலும் கூட ஃபேன்சி டீமை வந்து மிச்சல் தான் ஹேண்டில் பண்ணுறான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன், நீயே ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்னு. ஸோ அந்த ரைடு மட்டும், அன்றைக்கி போன ரைடு வந்து நான் தான் லீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு ரைடு உண்மைக்குமே. ஏன்னா அந்த ரைடு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சார் 2-3 நாளாக அவங்க கூட இருந்துட்டு நம்ம இப்படி ரைடு ரெடி ஆயிடுச்சு, இப்படி வந்துட்டோமே அப்படின்னு. பல வருஷம் அந்த புதிய ரைடர்ஸை சொல்கிறேன் நான் வந்துட்டு அதெல்லாம் விட்டு வந்தது ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த மாதிரி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். உண்மைக்கும் வந்து எல்லாருமே வந்துட்டு என் மேலேயும் சரி, மற்ற சீனியர் ரைடர்ஸ் மேலேயும் சரி ரொம்ப அன்பாக இருந்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஸ்டே பண்ணும்போது கூட நைட்டில் வந்துட்டு ஓவர் ட்ரிங்க்லாம் எடுத்து அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 பெக்ஸ் தான், அதோட எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த
ரைடர்ஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி இருக்க முடியாதவங்க sorry.com ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் டயர்ட் ஆச்சு. நான் ரொம்ப லாங்கில் ரைட் பண்ணனால டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர் டிஸ்கிரைப் நான் கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாங்க. நானும் கொஞ்சம் நல்லா வாக்கிங் ஜாக்கிங் வீட்டில் ட்ரெட்மில் கொஞ்சம் வெயிட் லிஃப்ட்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன். ஒரு 6 to 7 kg நான் ரிடியூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லாங் ரைடெலாம் போகும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கும். யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதனால் வந்து பெட்டர் டு ரிடியூஸ் மை செல்ஃப். கொஞ்சம் நம்ம வெயிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணால் கூட்ட ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லாங் ரைடெல்லாம் போகும்போது. அதனால கொஞ்சம் நல்லா அது வேறு கொஞ்சம் ஹார்டு எக்ஸசைஸில் இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் டவுன் மை பெல்லி. அதுதான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ பேக் டு ரைட். எல்லாருமே என்னை வந்து டேப்லெட் எடுத்தீங்களா எப்படி எதுன்னு அந்த ரொம்ப கேராக பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ என்ன இப்போ ஐடியாவில் இருக்குன்னா, ராயல் டீம் யார் யார் வந்து ஃபேன்சி கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி இந்த ரைடில் கண்டினியூ பண்ண ஆசைப்படுறாங்களோ அவங்கள அப்படியே எடுத்துகிட்டு இந்த ராயல் டீம் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ராயல் டீமில் வந்து நிறைய நம்மளுக்கு ரைடர்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து 1-2 பேர் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். வாய்ப்பே கிடையாது. எனக்கு மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி. ஒவ்வொரு ரைடும் போயிட்டு வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு யாருக்குமே விருப்பம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச்சு கேட்டு தான் நான் வந்து எதுவுமே நான் டிசைட் பண்ணுவேன் மோஸ்ட்டாகவே. அதுவும் தி ஆல் ஆர் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தன்னைத்தானே பெரிய ஆளாக காட்டிக்கிறவங்க தனியாக போயிட்டு தனியாகவே வண்டியை ஓட்டிட்டு தனியாகவே வந்துடலாம். அதனால் நாங்கள் இப்படி ஒரு டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் பார்ப்போம். ஸ்டான்லி, தீபக் அண்ட் மிச்சல் வித்தின் அதர் 3 to 4 months அவங்க வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 750 அப்படி எடுக்கிறதுக்கு இருக்காங்க. அது வந்த பிறகு அந்த வண்டி. ஸோ அதுக்குள்ளே நானே வெளிநாட்டு பயணம்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் மந்த் நான் அடுத்த மாதம் கிளம்புறதுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஐ வில் பி பேக் வித்தின் another couple of months or 3 months லைக். அதனால் எவனையும் கொஞ்சணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. கொஞ்சணும் அவங்க கூட வந்துக்கிட்டு இது பண்ணணும் நொட்டணும் அதெல்லாம் நம்மளுக்கு அவசியமெல்லாம் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க ஒழுங்காக டிசிப்ளினாக ரைட் பண்ணுறது அவங்க இது வந்து ரைட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி அடுத்த ரைடு நாங்கள் வந்து கோவா போட்டிருக்கிறோம். டேட்டு தான் இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணலை. ஸோ அந்த கோவா ட்ரிப்பில் வந்து ரைடில் வந்து நம்ம ராயல் டீமில் இருந்து நான் ஒரு 3 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா ரைடை டிஸ்டர்ப் பண்ணாதவங்களா இருக்கணும். ரைடை டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாரடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரியும் என் லெவல், எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸோட லெவல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவலில் இருக்கிறாங்க. ஸோ நானும் அதை சிரிச்சுட்டு போயிடுவேன். அவங்கெல்லாம் சிரிக்கவும் மாட்டானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. போகிற இடத்துல நான் தான் ராஜா, நான் தான் வந்துட்டு தனியாக போய்கிட்டு இருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு நல்ல இந்த ராயல் டீம் இந்த 3 பேரை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். தே ஆல்சோ வாண்ட் டு ஜாயின் வித் அஸ். ஆல்ரெடி நேற்றோடைய சொல்லிட்டாங்க அது அவங்கள அடுத்த ரைடுக்காக நாங்களும் வந்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ ஐ எம் very happy to take them into our fancy team. ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோ ஒன்று நம்ம போடணுன்றது நான் வந்து. ஏன்னா எப்போவுமே நம்ம ரைடு போனோம்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கணும். இல்லை ஒருத்தரை தனியாக விட்டு நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் எங்கேயோ போகணுமே. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் தடா போனோம். தடா போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு சீனியர் ரைடரை விட்டுட்டு வந்து நாங்கள் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்துச்சு எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில். என்னத்துக்கு இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து
சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறதான ஆண்டின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல தமிழ்ல, அந்த மாதிரி நல்ல ரைடர்ஸையும் ஸ்பாயில் பண்ணக்கூடியவங்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம ரைட் பண்ண முடியாது. லாங் ரைடுக்கெல்லாம் அதெல்லாம் செட்டே ஆகாது. ஏன்னா நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாருமே, ஃபேன்சி டீமில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கட் அண்ட் ரைட் பார்ட்டிங்க. ஸோ டிசிப்ளின் அங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லாமல் எதுவுமே நான் பண்ண விருப்பப்படலை. அதெல்லாம் ஒரு காலம், நான் ஒரு டைமில் பிஃபோர் மேரேஜோ இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ஃபார் சம் இயர்ஸ் அப்படி இப்படின்னு வாழ்ந்தோம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்து யங்ஸ்டர்ஸ், யங் பாய்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்திருந்த பாய்ஸ் எல்லாருமே, அதில் ஒரு பையனுக்கு 23 வயசு என்னமோ. ஸோ அவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. சார் அருமையாக இருக்குது டீம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. அந்த பார்த்து தான் எங்களுக்கு தேவையே தவிர விட்டுட்டு தானே சொன்னேன். இதெல்லாம் 650 கிடையாது, எல்லாமே 900 மேலே, 1800 வரைக்கும். அவன் நினைச்சிருந்தானே ஒவ்வொருத்தனும் 180, 200 ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கான். யாருமே போகல, நானும் கூட. எல்லாமே கான்வே மோட் 80, 90 தான், அவ்வளோதான். டிசிப்ளின். கிளப்ல என்ன ரூல்ஸ் இருக்கோ, கிளப்ல என்ன வந்துட்டு நம்ம வந்து கமிட் ஆகிறோமோ, இதுதான் பண்ணணும், அது மட்டும் தான் பண்ணணும். ஸோ யாருமே வந்துட்டு ஷேரிங்கில் வந்து சாப்பாடுலாம் இல்லை. அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்க, அதான் நமக்கு இது கிளப் ரூல்ஸு. ஸோ லாஸ்ட் டைம் தரால போகும்போது கூட ஷேரிங்னு வந்துச்சு. அது வந்து ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்தார். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இங்கே இடமே கிடையாது. ஸோ நான் ரைட்டு அதை விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா, கூட ஒருத்தர் இருந்தாங்க, சீனியர்கள் சொன்னேன் இல்லையா, அவரெல்லாம் இருந்ததுனால நான் வந்து எதுவும் வாயத்தை வந்து பேசலை. புதுசாக 2 ரைடர்ஸோட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் நல்ல ரைடர்ஸ் தான், நல்ல டிசிப்ளின். ஸோ அவங்களாம் நல்லா அழகாக எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பொறுத்தவரையில். 2 பேருமே நியூ ரைடர்ஸ் தான் அன்னைக்கு தடாருக்கு வந்தவங்க. ஸோ அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரையில் எல்லாருமே இப்போ வீடியோ எடுக்கிறது கூட என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா டிசிப்ளின், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அப்படிதான் ஷெரீஃபா இருக்கட்டும், அமுதனா இருக்கட்டும், பபியா இருக்கட்டும், தீபக் ஸ்டான்லியா இருக்கட்டும், பூபதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நாங்களாம் ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி வாழ்றோம்னா டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளினை மீறுற மாதிரி, எங்க டிசிப்ளினை வந்துட்டு பிரேக் பண்ற மாதிரி யாரும் உள்ள வந்தாலும் அதை நாங்க ஏத்துக்க முடியாது. எங்க வட்டத்துக்குள்ள வாழ்றதா இருந்தா, எங்க வட்டத்துக்குள்ள நீ வந்து ரவுண்ட் பண்றதா இருந்தா யூ மே கண்டினியூ, இல்லைன்னா ஜஸ்ட் ஹை பை தான் அதோட. ஸோ ஃபேன்சி டீமை பொறுத்தவரை யாருமே குறை சொல்றதுக்கு இல்லை. ஒரு ஆள் கூட கிடையாது, நாட் ஈவன் 1%. ஒரு ஆள் கூட கிடையாது, எல்லாமே பக்காவாக இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ராயல் டீமில் வந்துட்டு ஒரு ஆள், அது கிளப்பில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு. 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க. சார் இவர் வந்துட்டு சபை குழப்பியாக இருக்கிறாரு, நம்மளோட இதையே வந்துட்டு கான்சன்ட்ரேஷனே ஃபுல்லாக பிரேக் பண்ணுறாரு, நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு அப்படின்னு 2-3 பேர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ கிளப் யூனிட் தான் முக்கியம். ஸோ அதனால சில டிசிஷன்ஸ் ஓகே, வெயிட் ஃபார் சம் மோர் டைம், இன்னொரு 2-3 months வெயிட் பண்ணிட்டு மிச்சம் எழுதி பார்க்க ஸ்டாண்டிலாம் பைக்கெலாம் எடுத்து போகிறது டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த வாரம் கூட ஒரு ரைடு போகிறதுக்கு இருந்தால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஏன்னா எல்லா நேரமுமே ஒரே மாதிரி நானும் இருக்க மாட்டேன். கடுப்பாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத பிரச்சனையாயிரும். அது பிறகு அவன் சொல்லுவான், யாரு சீமான் சொல்லுவான் ஒரு வார்த்தை, மாமா கெட்டவன்மா, மாமா கெட்டவன். அந்த மாதிரி நம்மளாம் வாயில வடை சுட மாட்டீங்களே கிடையாது, வடை சுடவும் மாட்டோம். தேவையில்லாத இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டெசிஷன் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ தப்பா லிங்கல் பண்ணிடலாம்
பேசி ஆலந்தூர் போக போகிறேன். லெஃப்ட் கட் பண்ணே என்னடா போறீங்க? கட் பண்ணியாச்சு லெஃப்ட். ஸோ பாண்டிச்சேரி சொன்ன ரைடு மாதிரி போகிற எல்லாருமே இதே டீம் தான். ஏன்னா நிறைய பேர் வராங்க, நமக்கு அதில் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால ஒரு 20 பேர்கிட்ட ஒரு எல்லாமே காரில் போகிற ஐடியா. அவங்க காரு ஒரு காரில் ஒரு 3-4 பேர் 5 பேர் அப்படி ஷேர் பண்ணி ஒரு 4-5 காரில் போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று போட போகிறோம். அந்த மீட்டிங் தான் எல்லாத்தையுமே மாற்றும். ஸோ டீமில் எங்களுக்கு நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த லாஸ்ட்டு டைம் தடா போகும்போது வந்த 2 பேருமே வந்து புதுசாக வந்த 2 பேரும் வந்துட்டு பக்கா, அவங்கள குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. they are disciplined, ஃபுல்லாக டிசிப்ளினாகவே ரைட் பண்ணாங்க. அவங்கள பாராட்டணும். ஸோ பாராட்டக்கூடியவனும் பாராட்டணும். அதனால வில் சி ஆஃப்டர் திஸ் சண்டே என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் மை ஃபெலோ ரைடர்ஸ், ஃபேன்சி டீமில் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மியான டீம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். Michel, you're conducting the team superbly. Thanks guys. Take care.